ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். ரெண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டு அதிசார குரு பயிற்சி 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் குருநாதர் கடகத்திலே சென்று உச்சமடைய இருக்கிறார் அதிசாரமாக. இந்த அடிப்படையில் மேசராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்களும் என்னென்ன பரிகாரங்களும் சொல்லி பார்க்கலாம். மேசம் என்று சொல்கிற போது பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் சென்று உச்சமடைய இருக்கிறார். அவருடைய இருப்பாலும் அவருடைய பார்வையாலும் 4, 8, 10, 12ஆம் இடங்களை தொடர்பு கொள்கிறார். மேசராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். பாக்கியாதிபதி உச்சம், 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்தையும் 10ஆம் அதிபதியையும் பார்க்க போகிறார். தர்ம கர்மாதிபதி அமைப்புகள் செயற்பட இருக்கிறது. அது மட்டுமில்லை, இப்போது உங்களுக்கு 7.5 சனியில விரயச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. சனி பகவான் உச்சனுடைய வீட்டுல உச்ச குருவின் பார்வையில் இருக்க போகிறார். நிச்சயமாக அசுப விரயங்கள் அப்படியே தடுக்கப்படும். 4ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய கல்வி அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். மாணவ கண்மணிகள் நன்றாக படிக்க முடியும். கல்வியில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகும். 7.5 சனி காலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு விதமான சோம்பல், ஒரு விதமான மறதி, கல்வியிலே தடை தாமதங்கள் ஏற்பட்டிருந்தால் கல்வியில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகும். 4ஆம் இடத்துல உச்ச குரு இருக்கிற போது நிலம் வாங்க முடியும், மண்மனை வாங்க முடியும், வீடு வாசல் வாங்க முடியும், வீடு வாசல் கட்ட முடியும், புதிதாக ஒரு வீடு வாங்குவதற்கான அட்வான்ஸ் தொகையை கொடுக்க முடியும். நிலம், வீடு வாசல், வண்டி வாகன யோகம் ஏற்படுகிறது. உங்களுடைய தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். நீங்களுமே ஆரோக்கியமாக உடல்நிலை அளவில் மனதளவில் ஆரோக்கியமாக இருக்க முடியும். சுகஸ்தானம் வலுத்திருக்கிறது. அதே நேரத்தில் 10, 8, 12ஆம் இடங்களும் குருவின் பார்வைக்குள் வருகிறது. 8ஆம் இடம் என்று சொல்கிற போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது இதுவரைக்கும் அதிர்ஷ்டங்கள் இல்லாமல் துரதிர்ஷ்டசாலியாக 7.5 சனி காலத்தில் விரயச்சனி நடந்து கொண்டிருந்ததுனால எதிலுமே ஒரு அதிர்ஷ்டம் இல்லாமல் இருந்த அமைப்புகள் எல்லாம் அப்படியே விலகி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். பங்குச்சந்தை லாபம் ஏற்படும். அதாவது யூக வணிகத்துல நீங்கள் லாபம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஷேர் மார்க்கெட்ல நல்லபடியாக நீங்கள் லாபம் பார்க்க முடியும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், உழைக்காமல் அடுத்தவர்களுடைய பணம் உங்களுக்கு வருவது, லாட்டரி டிக்கெட் விழுவது, மறைமுக தன லாபங்கள் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. 8ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியம் நிச்சயமாக மேம்படும். உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே விலகும். 7.5 சனியால விரயச்சனியால உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே இந்த உச்ச குரு அப்படியே நிவர்த்தி செய்கிறார். உங்கள் பெயர் புகழ் அதிகரிக்கும். உங்களோட உடல் ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே விலகுகிறது. உடல் ஆரோக்கியம் மேம்படுகிறது. சுகஸ்தானம் வலுத்திருக்கிறது. 10ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். 10ஆம் இடமும் 10ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியின் பார்வைக்குள் உச்ச குருவின் பார்வைக்குள் வருகிறார்கள். நிச்சயமாக சொல்கிறேன், வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், விவசாயம், வருமானம் தரக்கூடிய அத்தனை அமைப்புகளிலும் இருந்த தடை தாமதங்கள் அப்படியே விலகுகிறது. வேலையிலிருந்து நீங்கள் மாற்றம் அடைந்து புதிதாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்று சொன்னால் இப்போது நீங்கள் அதை ஆரம்பிக்கலாம். சரியான காலம். உங்கள் தொழிலிலே இருந்த போட்டி பொறாமைகள் அப்படியே விலகுகிறது. தொழிலில் முன்னேற்றமாக போகலாம். கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோக உயர்வுகள் கிடைக்கும். இடமாற்றம், பதவி மாற்றம், வேலை மாற்றம், இருப்பிட மாற்றம், அதாவது மாற்றங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நடக்கக்கூடிய அற்புதமான இந்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி காலத்துல அதிசார குரு பயிற்சி இந்த மேசராசிக்காரர்களுக்கு தொழில் அமைப்பில, வருமானம் தரக்கூடிய அமைப்பில இருந்து அத்தனை தடை தாமதங்களையும் விலக்கி தொழில வேலையில முன்னேற்றமாக போவதற்கான அற்புதமான காலம். அதாவது நீங்கள் புதிதாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம், ஒரு கிளையை ஆரம்பிக்கலாம். உத்தியோகத்துல இடமாற்றத்திற்காக டிரான்ஸ்பர் வேணும் என்று காத்திருந்தவர்களுக்கு மனதுக்கு பிடித்த இடத்துல கை நிறைய சம்பள உயர்வோட நல்ல மாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம். தொழில் அடிப்படையில, வருமானம் தரக்கூடிய அடிப்படையில இருந்த எல்லா தடை தாமதங்களும் விலகுகிறது. வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், விவசாயத்துல நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். 12ஆம் இடம் என்று சொல்கிற போது விரயஸ்தானம். உச்சகுருவின் பார்வையில
விரயஸ்தானமும் ஏழரைச்சனி அமைப்புகள்ல விரயச்சனியும் உச்சகுருவின் பார்வைக்குள் வருகிற போது அசுப விரயங்கள் தடுக்கப்படும். உங்கள் வீட்டுல உங்களுடைய வாழ்க்கையில சுப நிகழ்ச்சிகள் நடக்க காத்திருக்கிறது. மங்களகரமான சுபமான செலவுகள் இருக்க காத்திருக்கிறது. அதாவது 12ஆம் இடம் என்று சொல்கிற போது வெளிநாடு அடிப்படையில உங்களுக்கு எல்லா யோகமும் கிடைக்கும். வெளி தேசம் போக வேண்டும், வெளி மாநிலம் போக வேண்டும், வெளி மாவட்டத்தை சென்று வாழ வேண்டும், அல்லது வெளிநாடு செல்ல வேண்டும் என்று காத்திருந்தவர்களுக்கு தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகுகிறது. உங்களுடைய வெளிநாட்டு கனவுகள் பலிக்கும். வெளிநாடு செல்வதில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். விசா கிடைப்பது, பாஸ்போர்ட் கிடைப்பது, இது போன்ற அமைப்புகள் இருக்கிறது. வெளிநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்களுக்கு அந்த நாட்டிலேயே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைப்பது, அந்த நாட்டிலேயே குடியுரிமை கிடைப்பது போன்ற அமைப்புகள் எல்லாம் இருக்கிறது. 12ஆம் இடம் என்று சொல்கிற போது ஏற்றுமதி இறக்குமதி இது போன்ற அமைப்புகளை குறிக்கும். அதாவது வெளிநாடுகளோடு ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகளோடு நீங்கள் தொடர்பில் இருந்தால், தொழில் வேலை அமைப்பில் இருந்தால் நிச்சயமாக எல்லா லாபங்களும் இருக்கிறது. 12ஆம் இடம் என்று சொல்கிற போது அடிக்கடி பயணங்கள் இருக்கும். சிறு தூர பயணங்கள், நீண்ட தூர தொலை தூர பயணங்கள், பயணங்களால நன்மைகளும் வெற்றிகளும் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அதாவது அடிக்கடி பயணங்கள் இருக்கும். அந்த பயணங்களால நன்மைகளும் வெற்றிகளும் லாபங்களும் கிடைப்பதற்கான அற்புதமான காலம் இந்த அதிசார குரு பயிற்சி காலம். பாக்கியாதிபதி 9ஆம் இடத்துல உச்சமடைந்து 4ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடங்களை பார்த்து புனிதப்படுத்துகிறார். பாக்கியாதிபதி உச்சம் என்கின்ற உன்னத நிலையை அடைந்திருக்கிறார். விரயச்சனி பகவானும் உச்சனுடைய வீட்டுல உச்சகுருவின் பார்வையில இருக்கிறதுனால விரயச்சனியாக தேவையில்லாத அசுப விரயங்களை அப்படியே கட்டுப்படுத்துவார். சுப செலவுகள் இருக்கிறது. கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் உதவி செய்யலாம். உங்களுடைய குலதெய்வ ஆலய வழிபாட்டுக்கு உதவி செய்யலாம். அன்னதானத்திற்கு கொடுக்கலாம். ஏழை மாணவர்களுடைய கல்விக்கு நீங்கள் வழங்க முடியும். எல்லா சுப செலவுகளும் காத்திருக்கிறது. இது எப்படி இருந்தாலும் கைமீறி போகாமல் இந்த 7.5 சனி காலத்திலும் இந்த பாக்கியாதிபதியினுடைய உச்சம் என்பது, இந்த அதிசார குரு பயிற்சி என்பது உங்களுக்கு நன்மையாகவே முடிந்திருக்கிறது. அக்டோபர் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் தோராயமாக ஒரு 50 நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த அமைப்புகளை எல்லாம் நல்லபடியாக மேச ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பரிகாரம் என்று சொல்கிற போது திருச்செந்தூர் முருகப்பெருமான் குருநாதராகவே செயல்படக்கூடியவர். கலியுகத்துல கண்கண்ட தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான். திருச்செந்தூர் முருகப்பெருமானை நேரிலே சென்று வணங்கலாம். குல தெய்வத்தை நேரிலே சென்று வணங்க வேண்டும். சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்து உங்களுடைய அன்றாட கடமைகளை செய்ய வேண்டும். ஏழை குழந்தைகளின் கல்விக்கு நீங்கள் உதவி செய்யலாம். அது மட்டுமில்லை, ஆலங்குடி சென்று தட்சணாமூர்த்தியை வழிபடுவது மேலும் எல்லா நற்பலன்களையும் கொண்டு தரும். அதே நேரத்துல பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் முருக பக்தராக இருந்து நல்லபடியாக வாழ்ந்து முருகப்பெருமானின் கருணைக்கு பாத்திரமான பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளுடைய ஜீவசமாதி திருவான்மையூர்ல, சென்னையில திருவான்மையூர்ல இருக்கிறது. கலாசேத்ராவுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது. நேரடியாக சென்று வணங்க முடிந்தவர்கள் அங்கே சென்று வணங்கலாம். இந்த பரிகார அமைப்புகளை எல்லாம் பார்த்து கொள்ளலாம். நேரடியாக இந்த அமைப்புகளுக்குள் தொடர்பில் நேரடியாக சென்று இந்த பரிகாரங்களை செய்ய முடியாதவர்கள் இருந்த இடத்திலேயே கண்களை மூடி அமர்ந்து குருநாதரை வழிபட முடியும். எல்லா நன்மைகளையும் நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும். இது எப்படி இருந்தாலும் மேசராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி உச்சம் என்கின்ற உன்னத நிலையை அடைந்து 4, 8, 10, 12ஆம் இடங்களை பார்க்கிற போது சுகஸ்தானம் வலுத்திருக்கிறது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை தொழில் வியாபார அமைப்புகள்ல நல்ல வருமான முன்னேற்றங்களை பார்க்கலாம். வெளிநாட்டு யோகம் இருக்கிறது. வண்டி வாகனம் வாங்க முடியும், வீடு வாசல் வாங்க முடியும், வீடு வாசல் கட்ட முடியும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே விலகும். சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டிலே நடக்க காத்திருக்கிறது. இந்த வாய்ப்புகளை எல்லாம் நல்லபடியாக பயன்படுத்தி கொண்டு இந்த அதிசார குரு பயிற்சி பலன்களை எல்லாம் நல்லபடியாக பயன்படுத்திக் கொண்டு வாழ்வில் வளர வேண்டும், மலர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு இந்த அதிசார குரு பயிற்சி பலன்களை சிறப்பு பலன்களாக சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.